கொடிய தோஷமான பிரம்மஹத்தியையே காமதா ஏகாதசி விரதம். ராஜா தலீவன் குரு வசிஷ்டரிடம், குருதேவா, சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியின் பெயர் என்ன? அன்று ஆராதிக்க வேண்டிய தெய்வம், பூஜை விதிகள் இவற்றை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகிய அனைத்தையும் தாங்கள் கிருபை கூர்ந்து விவரமாக கூற வேண்டும் என்றான். அதற்கு பதிலளிக்கையில் மகரிஷி வசிஷ்டர், ராஜன், சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி காமதா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வேகாதசி விரதமானது அனுஷ்டிப்பவர்களின் சகல விதமான பாவங்களையும் நீக்கி மோட்ச பிராப்தியை அளிக்கும் சக்தி வாய்ந்தது. உலர்ந்த விறகானது அக்னி தொடர்பால் எப்படி எரிந்து சாம்பலாகிறதோ அதேபோல் காமதா ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனின் பிரபாவம் சகலவித பாவங்களையும் நீக்குவதோடு பிராப்தியையும் அளிக்கிறது. இவ்விரதம் அனுஷ்டிப்பதால் கர்மவினையின் காரணமாக இழிநிலை பிறவி எடுத்தவர் அதிலிருந்து விடுதலை பெறுவதுடன் இறுதியில் சொர்க்கலோக பிராப்தியும் பெறுவர். இப்போது உனக்கு இவ்வேகாதசியின் மகாத்மிய கதையை கூறுகிறேன், கவனத்துடன் கேள் என்றார். பழங்காலத்தில் கோஹிபூர் என்னும் நகரை புண்டரீகன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவனது ஆட்சியில் நகரானது அனைத்து வளங்களும் பெற்று ஐஸ்வர்யத்துடன் விளங்கியது. அந்நகரில் அநேக அப்சரஸ், கந்தர்வர், கிண்ணறர் வசித்து வந்தனர். அதில் சங்கீதத்தில் நிபுணத்துவம் பெற்ற லலித் மற்றும் லலிதா என்னும் கந்தர்வ தம்பதியினர் அழகான மாளிகையில் உல்லாசமாக வாழ்ந்து வந்தனர். இருவருக்கும் இடையில் கற்பனையில் கூட பிரிவு என்பதை ஏற்க இயலாத அளவு இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் பிரேமையும் காதலும் கொண்டிருந்தனர். ஒருமுறை அரசன் புண்டரீகன் இசையரங்கத்தில் கந்தர்வர்களுடன் அமர்ந்து சங்கீதத்தை ரசித்துக் கொண்டிருந்தான். அங்கு மற்ற கந்தர்வர்களும் சேர்ந்து கந்தர்வனான லலித்தும் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருந்தான். அச்சமயம் அவனுடைய காதல் மனைவியான லலிதா அங்கு இருக்கவில்லை. பாடிக்கொண்டிருந்த லலிதனுக்கு திடீரென அவளது நினைவு எழ அதன் காரணமாக சுருதி விலகி பாடலை தவறாக பாட நேர்ந்தது. அதை கண்ட நாகராஜனான கார்கோடகன் அரசன் புண்டரீகனிடம் அவனை பற்றி புகார் செய்தான். அதை விவரித்த அரசன் புண்டரீகன் லலித் மீது மிகுந்த கோபம் கொண்டு, துஷ்டனே, துர்மதி பெற்றவனே, என் முன்னிலையில் பாடல் பாடும்போது கூட உன் மனைவியை நினைத்து கொண்டிருந்து சங்கீதத்திற்கு அவமரியாதை செய்துள்ளாய். ஆதலால் உன்னுடைய இந்த பாவவினையின் தண்டனையாக நீ நரமாமிசம் தின்னும் ராட்சசனாக மாறுவாய் என்று சாபமிட்டான். அரசனின் சாபம் பெற்ற கந்தர்வன் லலித் அக்கணமே கோர வடிவுடைய ராட்சசனாக மாறினான். அவனுடைய முகம் காண்பவர்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. கண்கள் இரண்டும் சூரிய சந்திரனை போன்று கனன்று ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தது. வாயிலிருந்து அக்னி பிளம்புகள் வெளிவந்து கொண்டிருந்தது. அவனது மூக்கு மலையின் கீழுள்ள குகையை போன்றும் கழுத்து மலையை போன்றும் விளங்கியது. ராட்சசனாக மாறி கந்தர்வன் லலித் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்தது. பிரியத்திற்குரிய தன் நேசனுக்கு நேர்ந்ததை கேட்ட லலிதா மிகுந்த துக்கமும் மனவேதனையும் கொண்டு தன் கணவரை இந்நிலையிலிருந்து விடுவிக்க எங்கு செல்வது, என்ன செய்வது என்று அறியாது திகைத்தாள். எப்படி தன் கணவரை இந்த நரகத்திலிருந்து மீட்பது என்று யோசித்தாள். ராட்சசனாக மாறிய கந்தர்வன் லலித் காட்டிலிருந்து கொண்டு அநேக பாவங்களை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய மனைவி லலிதை அவன் செல்லுமிடமெல்லாம் பின்தொடர்ந்து அவனுடைய நிலையை எண்ணி வருந்தினாள். இப்படியாக தன் கணவனை பின்தொடர்ந்து இறுதியில் விந்தியாசல் பர்வதத்தை அடைந்தாள். அங்கு அவள் சிருங்கி முனிவருடைய ஆசிரமத்தை கண்டாள். ஆசிரமத்தை கண்டதும் உடனடியாக அதனுள் சென்று முனிவரை நமஸ்கரித்து பின் வினயத்துடன் அவரிடம், முனிவரே, நான் வீர்தன்வா என்னும் கந்தர்வனின் மகள். என் பெயர் லலிதா. என் கணவர் அரசன் புண்டரீகனின் சாபத்தால் கோர ராட்சசனாக மாறிவிட்டார். அவருக்கு நேர்ந்த இந்த மக்கிய நிலைமை எனக்கு மிகுந்த துன்பத்தையும் வேதனையும் அளிக்கிறது. மேலும் நித்தமும் அவர் படும் பாட்டை கண்டு நான் சொல்ல முடியாத வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். முனிவரே, தாங்கள்தான் கருணையுடன் என் கணவர் இந்நிலையிலிருந்து விடுதலை பெற ஏதாவது சிறந்த உபாயத்தை கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். லலிதையின் கதையை கேட்ட சிருங்கி முனிவர், கந்தர்வ கன்னிகையே, சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசியை காமதா ஏகாதசி என்று அழைப்பர். அன்று ஏகாதசி விரதத்தை விதிபூர்வத்துடனும் உபவாசம் இருந்து அனுஷ்டித்தால் மனிதர்களின் அனைத்து காரியங்களும் சீக்கிரமே சித்தி அடையப்பெறும். அன்று நீ விரதம் அனுஷ்டித்து அவ்விரத புண்ணிய பலனை உன் கணவருக்கு அளித்தால் அரசனின் சாபத்தால் ராட்சச ரூபத்தை அடைந்த உன் கணவன் அதிலிருந்து விமோசனம் பெறுவான் என்று ஆசீர்வதித்தார். முனிவரின் வார்த்தைகளின்படி லலிதா ஆனந்தத்துடன் காமதா ஏகாதசி விரதத்தை விதிபூர்வமாக அனுஷ்டித்தாள். மறுநாள் துவாதசி என்று பிராமணர் முன்னிலையில் தான் பெற்ற விரத புண்ணிய பலனை கணவருக்கு அர்ப்பணித்தாள். பகவான் மகாவிஷ்ணுவை வணங்கி, பிரபோ வாசுதேவோ, ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து நான் பெற்ற புண்ணிய பலனை அவரை சேர்ந்து அதன் பிரபாவத்தால் அவர் சாபத்திலிருந்து விடுதலை அடைய தங்களை பிரார்த்திக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனால் அவள் கணவன் லலித் ராட்சச ரூபத்திலிருந்து விடுதலை பெற்று தன் பழைய கந்தர்வ சுரூபத்தை அடைந்தான். அழகிய ஆடை ஆபரணங்களுடன் தன் மனைவி லலிதாவுடன் மீண்டும் ஆனந்தமாக வாழத் தொடங்கினான். காமதா ஏகாதசியின் பிரபாவத்தால் முன்பை விட மிகவும் செழிப்புடன் இருவரும் வாழ்ந்தனர்.
இறுதியில் இருவரும் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து சொர்க்கலோக பிராப்தியும் பெற்றனர். இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் அனைத்து பாவங்களும் நீங்குகிறது. இவ்விரதத்தின் புண்ணிய பலனானது பிரம்மஹத்தி போன்ற கொடிய பாவங்களிலிருந்தும் மனித சுரூபம் இல்லாத இதர யோனி பிரவிகளிலிருந்தும் விடுதலை அளிக்கிறது. உலகத்தில் இவ்விரதத்திற்கு நிகரான விரதம் வேறெதுவும் இல்லை. காமதா ஏகாதசி விரத கதை மகாத்மியம் கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் அத்தியந்த பலனை அளிக்கக்கூடியது.